ஆரம்பிச்சிட்டானுங்க. அன்பு கேங் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அதுக்கான தலைவியா பார்த்தீங்கன்னா கனியக்காவை போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டா பீஸ், ஒரு பக்கம் முரட்டு பீஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அன்பு கேங் இருக்கு, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கோலார் கேங் இருக்கு. அந்த கோலார் கேங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அன்கோ இருக்குல்ல, அது வந்து கோலார் கேங். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்க சைடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அன்பு கேங் 2.0 வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இதுக்கப்புறம் கனியக்காவை யாராவது அன்னை தெரசா மாதிரி பேசிட்டு வந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த அக்கா பண்ணுற வேலைலாம் இன்றைக்கி ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போடுறேன். இன்றைக்கி வந்து ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஷோவில் மேபி ஒரு சில விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் லிஸ்ட்டு போடுறேன். அவங்க என்னென்ன வேலைலாம் பார்க்குறாங்க, அவங்க வந்து எவ்வளோ ப்ரீ பிளான்டாக சில விஷயம் பண்ணுறாங்க, அவங்களோட வெஞ்சன்ஸ் எப்படி தீர்த்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வரேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. இது வந்து கோலார் கேங் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டு, மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்து விஜய் பார்வதி அவங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பண்ணுறதை ஒத்துக்கிறாங்க. நான் ட்ரிகர் பண்ணுறேன், நான் வந்து கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்றது ஏதோ ஒன்று ஒத்துக்கிறாங்களே. ஆனால் இந்த பக்கம் கனியக்கா என்ன பண்ணுறாங்க, நான் அன்னை தெரசா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குற அன்னை பூர்ணி நான் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு அவங்க பண்ணுற சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது. அதெல்லாம் 1 by 1 லிஸ்ட்டு போகிறேன். எனிவேஸ் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்மெண்ட் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். எனிவேஸ் 1 by 1 பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி வந்து நேற்று நைட் வந்து ஸ்ட்ரைக் இருந்தாங்க. அந்த கிச்சன் டேபிளில் வந்து உட்காந்துருது, அப்புறம் இறங்க சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இறங்காம அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் இவங்க சாப்பிட மாட்டேன்னாங்க, அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க யாருமே சாப்பிட மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்து சாரி கேட்டாங்க. சாரி கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு. கடைசியில் சபரி கிட்ட பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கிச்சன் டேபிளில் உட்காந்தாங்க. நேற்று ரிவ்யூவில் அதை பார்த்துருப்போம். ஸோ அது வந்து வாண்டடாக கிரியேட் பண்ணாங்க. அதாவது அவங்க கிட்ட பவர் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த பவரை வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து என்கிட்ட பவர் இருக்குது, இப்போ பாரு நீங்கள் எனக்கு கீழே அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாண்டடாக இவனை அடிக்கணும் அப்படின்றது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணணும். யாருன்னா அவன் பேர் துஷாருக்கு அகேன்ஸ்டாக தான் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் இங்கே தான் இருப்பேன், மேலே தான் உட்காருவேன், அங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர எல்லாருக்கும் மேலே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்டில் போயிட்டாங்க. எனிவேஸ் அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டு சமாதானம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே 2 லவ் கண்டென்ட் வந்து காமிச்சாங்க. ஒன்று வந்து அரோரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, அவர் பேர் என்னது கமருதீன் வந்து எனக்கு ட்ரை பண்ணுறான், நூல் விடுறான், ஆனால் நான் வந்து அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவனை கட் பண்ணால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவான், இல்லை ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிடுவானு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கமருதீன் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒரு பக்கம் விஜய் பார்வதி வந்து கமருதீன் எனக்கு நூல் விடுறான்றாங்க, அரோரா வந்து இப்போ என்ன சொல்றாங்க, கமருதீன் எனக்கு நூல் விடுறான்றாங்க. நீ எத்தனை பேருக்கு தான் நூல் விடுற, என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு பார்க்க சொல்ல தெரிய மாட்டேது, ஷோ பார்க்க சொல்ல தெரிய மாட்டேது. ஏதோ ஃபன்னா கொஞ்சம் கோலராக பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் கமருதீன் சைலண்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பல பேருக்கு நூல் விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் கமருதீனுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வைக்கிற குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, துஷார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி துஷார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது எஃப்ஜே கூட நல்லா உரசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எஃப்ஜேவை பிக் பாஸ் வீட்டுக்கு வரத்துக்கு 2 நாள் முன்னாடியே மீட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஏதோ ஒரு ஆட் ஷூட்டில் ஏதோ பார்த்துனாங்க. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை சைட் அடிச்சாங்களாம். ஆக்சுவலாக ஆதிரைக்கு வெளியே ஆள் இருக்கு போல, அதிலே மென்ஷன் பண்ணாங்க. என்ன பண்ணா லவ் பண்ணால் பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இதுலேருந்து கிளியராக ஒன்று தெரியுது, அவங்களுக்கு வந்து வெளியே ஆள் இருக்கு போல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் பாஸுக்கு வந்து எஃப்ஜேவை பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன ஒரு பிஹேவியரில் அப்படிதாங்க எனக்கு அது பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆதிரையும் எஃப்ஜேயும் பண்ணுறது பக்கா கண்டென்ட்னு கிளியராக தெரியும். அதை இன்றைக்கி அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டு உடச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த பீசிங் இப்படியே சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டு கட்டி அடிக்கணும். பார்க்குற நாம என்ன கூமுட்டியா, இவங்க வந்து லவ் கண்டென்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்களாம், அதை வச்சு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களாம். இது எனக்கு புரியல. லவ் கண்டென்ட்டுக்கு யாரா ஓட்டு, இது வரைக்கும் எந்த சீசனில் ஓட்டு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு புரியல. சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா கவின் லாஸ்ட்லி அந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஆச்சு. அதுக்கு அடுத்து வேறு எந்த சீசன்லேயும் கிளிக் ஆகல. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லவ் கண்டென்ட் பண்ணால் கிளிக் ஆகிடும். உண்மையிலே 2 பேர் லவ் பண்ணானுங்க. அதில் உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஃபேக்கான ஒரு லவ் கண்டென்ட் இல்லை. ஆக்சுவலாக லவ் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் செட் ஆகாமல் பிக் பாஸ் வீடு வெளியே வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து பார்க்க பக்காவாக நீங்கள் ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ஏமாந்து இந்த மாதிரி பா செம்ம லவ்ப்பா, இந்த லவ்வுக்கு நம்ம ஓட்ட போடுறோம் அப்படின்ற மாதிரி போடுவாங்களே, நல்லா போடுவாங்க, நல்லா ஊம குத்தா போடுவாங்க. 2 மூஞ்சிகளும் பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுதுங்க. அதுவும் ஆதிரை 1ஆம் நம்பர். ஆக்சுவலாக பூர்ணிமா கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் போல, ஆதிரை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஃபேஸாகவே இருக்குது. என்னன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் இப்போ இந்த 2 மேட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க் எடுத்தோன்னே டாஸ்க்கு போயிட்டாங்க. இந்த டாஸ்க்கை வந்து
வந்து அந்த ரூல்ஸ்லாம் படிச்சாங்களா அப்பயே நினச்சேன் இவனுங்களுக்கு எதுவுமே புரியாது, கம்பல்சரி பிக் பாஸ் 1-2 தடவை வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி தான் டாஸ்க் எல்லாம் சொன்னார். அதிலே கிளியராக ஃபஸ்ட்டு டாஸ்க் லெட்டர்லேயே கொடுத்துருக்காங்க, உங்களோட மாஸ்க்கை நீங்கள் எடுக்கணும், அதை ஒன்று வைக்கலாம் இல்லை வைக்காமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் வந்து பிடிங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது அதில் ரூல்ஸ் எப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்க்கு அவங்களே எடுக்க முடியாது. அதுவே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க அவங்க மாஸ்க்கு அவங்க எடுத்துக்கலாம், அதுக்கு அவங்க பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அடுத்தவங்க மாஸ்க்கை பிடிங்கிட்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஆப்ஷனே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பிடிங்கி அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. சீரியஸ்லி ரொம்ப எப்படி பயங்கரமாக இருந்தது. சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்லாம் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து லைட்டாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் புரண்டதுக்கே போட்டு அந்த கிளிக்கில் சார் விஜய் சேதுபதி இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு நாரிட்டானுங்க. ஆக்சுவலாக ஷோவில் நீங்கள் பார்த்தது கம்மி தான், லைவ்ல பார்க்கும்போது இன்னும் கொடூரமாக இருந்தது. அந்த வியனா மேலே கிட்டத்தட்ட 3 பேரோ 4 பேர் படுத்துட்டு இருந்தானுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு தெரியல, கண்ணா பின்னு அடிச்சுட்டு இருந்தானுங்க. நான் கூட அந்த வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மதியானம் செகண்ட் ப்ரோமோ அப்போ வீடியோ போட்டிருந்தேன், அதிலே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இவனுங்களை இப்படியே விட்டா கண்டிப்பாக மண்டையை உடச்சுப்பானுங்க அப்படின்ற மாதிரி. இது நமக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. கூப்பிட்டு தயவு செஞ்சு பாருங்கடா, நீங்கள் வந்து ஒருத்தன் எவன் அந்த போர்டு எடுக்கிறானோ ஒரு மாஸ்க் எடுக்கிறானோ அவன் தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை சொன்னார். திருப்பி தெளிவுபடுத்தினார். கொஞ்சம் வந்து தெளிவுபடுத்தாம விட்டதுக்கு வந்து இவனுக்கு இப்படிலாம் அடிச்சுக்கு விட்டா இதுக்கப்புறம் உண்மையிலே சீரியஸாக போயிருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான், அவருக்கு வந்து கொஞ்சம் காலில் அடிபட்டது. இது வந்து இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த ரூல்ஸ் அவர் தெளிவுபடுத்தாமல் எப்பவும் போல அடிச்சுக்கோங்க பிடிங்கோங்கன்னு விட்டுருந்தா கண்டிப்பாக எவனா ஒன்று கிழிச்சிட்டு இருப்பான், கையை எதாவது கிழிச்சிருப்பானுங்க, மண்டையை உடச்சிட்டு இருப்பானுங்க. அவ்வளோ மோசமாக ஆடிட்டு இருக்கானுங்க. என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடும்போது பார்க்குறது எனக்கு பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சமாவது யோசிக்கணுமே. அதாவது இங்கே எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன், அந்த டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தோன்னே ஏன் நம்ம நேர்மையாக ஆடக்கூடாது, அதாவது நம்மளுக்கு நம்ம ஸ்பீடாக ஓடனா நம்மளுக்கு எத்தனை உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடாக ஓடனா நம்ம ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கலாம், டீலக்ஸில் வந்து நம்ம ஸ்பீடாக ஓடனா நம்மளுக்கு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கல. இவங்க வந்து எப்படி கிராஸில் ஓகே இப்போ நம்ம வந்து அவன் எடுத்து வச்சுட்டா அவங்க உள்ளே போக முடியாது. இது 2 வீட்டும் பேசி ஓகே பொதுவாக வந்து நம்ம ஸ்பீடை வச்சு முடிவு பண்ணிக்கலாம், யார் ஸ்பீடாக ஓடுறாங்களோ ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க எதுவுமே ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் இப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இவங்க அதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் எடுக்கணும் இவன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே தான் கனியக்கா வந்து அந்த பிளானிங் அந்த ரூல்ஸ்லாம் சொன்னால் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் போட்டாங்க பாருங்க. அப்பயே சொல்லிட்டாங்க நான் வந்து பார்வதி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக கனிக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பகை வெஞ்சன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் கனியக்கா வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இதுவானவ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு தான் ஆக்சுவலாக இந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து அவங்களோட மாஸ்க் கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்து விஜய் பார்வதி மேலே ஒரு பயங்கரமான காண்டு இருக்குது அப்படின்றது கிளியராக அவங்க தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது. விஜய் பார்வதி நான் எடுக்க போகிறேன், நான் எடுத்து உள்ளே வைக்க போகிறதில்ல வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சபரி தான் பண்ணார். 3 தடவையும் டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அது ஒன்றும் தப்பு இல்லை, டாஸ்க் அப்படி தான் இருக்கும். டார்கெட் பண்ணி இந்த டாஸ்க் வந்து இவனுக்கு இப்படி தான் விளாடணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆப்போசிட்டில் அவங்களும் ஒன்றும் உத்தவங்க இல்லை, அவங்களும் என்ன பிளான் பண்ணாங்க இவங்களுக்கு எடுக்கணும் அவங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த கேமை டாஸ்க்கை டிசைன் பண்ணானுங்களே. அதாவது கண்டஸ்டண்ட்டை சொல்கிறேன், இது ஜெனியூனாக ஏன் நம்ம ஸ்பீடை வச்சு 2 வீடும் உட்காந்து பேசி நம்ம ஸ்பீடாக ஓடி போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கலாம். மேபி விஜய் சேதுபதி இதை பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் ஜெனியூனாக விளாடணும்னு நினைக்கல, அதாவது இப்போ ஸ்ட்ரைட்டாக ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி ஏன் விளாடணும்னு நினைக்கல, அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்களது எடுத்து ஒழிச்சு வச்சுக்கணும் இவங்களை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் நினச்சிங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல, கம்பல்சரி இதை கேட்பார் வேணா பாருங்க. ஏன்னா இந்த டாஸ்க் அப்படியும் விளாடலாம். எனிவேஸ் இவங்க வந்து இப்படி டிசைட் பண்ணிட்டாங்க, அது தப்பும் கிடையாது. ஏன்னா ரூல்ஸில் அதுக்கு ஆப்ஷன் விளையாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஜய் பார்வதி இருக்காங்களே, ஆக்சுவலாக இந்த டாஸ்க்ல வந்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை தள்ளி விட்டாருங்க, போயிட்டு திருப்பி லிட்டரலாக அடிச்சிட்டாங்க. அவங்க சண்டை போடுறாங்க அங்கே போயிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பொம்மை அவங்களோட மாஸ்க் உள்ள போல. அதுக்கப்புறம் ஒரு புலம்பல்ஸ் ஆரம்பிச்சாங்க பாருங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காதுல இருந்து ரத்தம் வந்துடும் போல, அந்த அளவுக்கு புலம்பல். ஏன்டா இதுக்காகவாவது நீங்க என்ன பண்ணியிருக்கணும், விஜய் பார்வதியோட அந்த மாஸ்க் எடுத்துட்டு போய் திருப்பி உள்ளே வச்சுட்டு இருக்கணும், அவங்ககிட்டே கொடுத்துட்டு இருக்கணும், இல்லை உள்ளே எடுத்துட்டு போய் வச்சுட்டு இருக்கணும். இந்த பொண்ணு வந்து ரொம்ப புலம்புமே, இதோட புலம்பலை கேட்க முடியாது. அவங்க பண்ணதுனால புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் என்ன மாதிரிலாம் ஆளா இருந்தா ஏமா தயவு செஞ்சு வச்சுக்கோமா, நீயே ஜெயிச்சுக்கோமா அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இயலாமை, அதனால வந்து அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைடில் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேன்னு ஒரு பயபுல இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னும் போது ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிறது எல்லாமே சகஜம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாங்க, எல்லாமே ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கெமியோட டிஷர்ட்டை பிடிச்சி விஜய் பார்வதிலாம் இழுத்தாங்க. ஸோ அதுவும் தப்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வந்து எஃப்ஜே வந்து கிக் விட்டாங்க காலையே, அதுவும் தப்பு தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று மாறி மாறி டாஸ்கில் கொஞ்சம் அப்படி தான் எல்லாருமே கோளாறாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர் சண்டை போட்டுக்கும் போது இந்த எஃப்ஜே இருக்கான்ல, அவன் வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டுருவான். அதை வந்து மியூட் பண்ணுவாங்க, லைவ்லையும் மியூட் பண்ணுவாங்க.
எனக்கு எங்கே தான் அவனு புரியல. லைவ்ல எதுக்குடா மியூட் பண்ணீங்க அதை? அவன் என்ன சொன்னான்னு எனக்கும் தெரியணும்ல. ஏதோ அமிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஆனால் என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி பேடான வார்த்தை தான் சொல்லியிருக்கான். எனக்கு என்ன புரியலனா, எஃப்ஜே வந்து விஜய் சேதுபதி கண்ட்ரோல் பண்ணாத ஒரே காரணத்தினால எஃப்ஜே வந்து எப்படி வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. யாரை வேணா மார்க் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் பயங்கரமாக மற்றவங்களை மார்க் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான். இந்த கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கணும். ஆனால் விஜய் சேதுபதி அடிக்காதனால பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குன்னு ஆடிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஜே கேரக்டர் மக்கள்கிட்ட சுத்தமாக ரீச் ஆகலை, யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா ஒரு பக்கம் ஆதிராவும் இவனும் உரசிக்கிட்டு இருக்காங்க, அதனாலே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணுறது எப்போ எந்த சீசன்லையுமே எவன் ஒருத்தன் மற்றவங்க வந்து மார்க் பண்ணி காமிக்கிறானோ அந்த கண்டஸ்டண்ட்டை யாருக்குமே பிடிக்காது. அதே தான் எஃப்ஜேக்கு நடக்குது. உள்ளே வந்தியா, உன்னோட டேலண்ட் என்னன்னு காமிச்சியா, பொலைட்டாக இருந்தியா, ஒரு 20 நாளோ 30 நாளோ எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸோட வெளியே போனியா, அதுக்கடுத்து லைஃப்பை பார்த்துட்டு போனியா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உள்ளே வரவெல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கணும், 4-5 நாள் உரசணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கேஸில் மாட்டணும், வெளியே என்னடா இது, எதுக்குடா உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு இந்த வாரமாவது ஒரு ரைடு விடணும். ஏன்னா என்ன தான் ஃபிசிக்கல் இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வார்த்தை வந்து எப்படி வருது, இவ்வளோ பெரிய ஷோ, இவ்வளோ கேமரா இருக்குது, இது கூட நீ வெளியே இருந்து பேசணும்னு தப்பு தான் இல்லைன்னு சொல்லு. ஆனால் இவ்வளோ பெரிய ஷோ அப்படி எப்படி உனக்கு வார்த்தை வருது அப்படின்ற. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நார்மலாகவே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாப்புல. ஸோ இந்த மாதிரி வெட்டிடுவன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாப்புல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லூஸ் டாக் பயங்கரமாக விட்டுட்டு இருக்காரு. எனிவேஸ் இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கெமி வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லணும். கெமி வந்து இந்த கேமராவில் வந்து ஓட்டு கேட்டாங்க, நோட் பண்ணிங்களா? விஜய் டிவி பயங்கரமான வேலையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். கெமி வந்து ஓட்டு கேட்குறது எதுக்கு இன்றைக்கி 1 hour ஷோவில் போடணும், அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்னா? நான் வந்து ஜெனியூனாக இருக்கேன், என்ன கேம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஓட்டு போடுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் ஓட்டு போடணும்னா நான் ஜாலியாக வெளியே போயிடுறேன், தயவு செஞ்சு நீ வெளியே போய்க்குமா. நான் என்ன சொல்லனா, கெமி உள்ளே இருக்கணும் வெளியே போகணும்னு சொல்ல வரல. கெமி வந்து ஓட்டில் வந்து லீஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது அவங்க லீஸ்ட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்காகவே அவங்க ஓட்டு கேட்டது இப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா, ஏன்டா இப்படி இப்போ ஓட்டு கேட்டால் இல்லை ஓட்டு போட்டுருவாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இல்லை கெமி இவங்க 2 பேரில் ஒருத்தர் போயிடுவாங்க. அப்படி இல்லை சேனல் தூக்கணும்னு நினச்சா அப்சராவை தூக்கிடுவாங்க. ஒரு எவிக்ஷன் இல்லை டபுள் எவிக்ஷன் வச்சா கம்பல்சரி இந்த 2 பீஸில் ஒரு பீஸ் காலி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் கெமிக்கு ஹேட் ரேட் அதிகமாகும். ஏன்னா அதுக்கப்புறமும் ஒரு சண்டை நடந்தது. ஆக்சுவலாக 1 hour ஷோவில் காமிக்கல, லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ யாருக்கிட்ட கமருதீன் கூட ஒரு ஃபைட் நடந்தது. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு சண்டை தான் வச்சுக்கோங்களேன். என்ன தான் கமருதீனை வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்தாலுமே அந்த சண்டை வந்து கொஞ்சம் தேவையில்லாத சண்டை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, கெமி வந்து அங்கங்கே அவங்களோட ஆட்டிடியூட காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அடக்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ஃபிசிக்கல் இது வந்தாலும் சரி, அவங்க அடிப்பட்டாலும் சரி, அவங்க டிஷர்ட் போட்டு அவங்க கத்தவே மாட்டுறாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ரொம்பவே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது வந்து வந்த மொதல் நாள் காமிச்சாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வச்சுட்டே இருக்காங்க. இந்த அன்பு கேங் இருக்குல்ல, கனி, கெமி, அப்புறம் அந்த சபரி, ஏன்டா இப்படி நடிக்கிறீங்க, என்னால் இவனுக்கு நடிப்பை தாங்கவே முடியல. அதுவும் அந்த சபரி, நான் கூட நினச்சேன் சார் சபரி கேரக்டர் தான்ப்பா, சபரி இப்படி தான்ப்பா அப்படின்னு. ஆனால் இவ்வளோலாம் ஒருத்தன் வந்து இருக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி சபரி வந்து நடிக்கிறாப்புல, அது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அந்த எஃப்ஜேவை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு பாருங்க நெத்தியில். சபரி யாரையா நீனு, யாரு சாமி நீ, உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாத போலியா சபரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்டா அவன் எதுக்காக ஆக்சுவலாக எஃப்ஜே எது கோச்சிட்டு போனார் முதல்ல உங்களுக்கு லைவ் பார்க்காதவங்களுக்கு புரியாது, அதை கிளியராக சொல்கிறேன். எஃப்ஜே எது கோச்சிட்டு போவார்னா, சபரியும் விஜய் பார்வதியும் பார்த்தீங்கன்னா வெளியே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டாஸ்க் அந்த முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் கலாச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக தான் அதை பண்ணிட்டு இருப்பாங்க, கத்திட்டு இருந்தாங்களா, அது ஜாலியாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அவனும் மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்வதியை மார்க் பண்ணுவான். அப்போ தான் சபரி சொல்லுவார், ஏய் இது எங்கள் 2 பேருக்குள்ள விஷயம், நான் பண்ணால் அவள் கோவம் வராது, அது மாதிரி அவள் பண்ணும்போது எனக்கு கோவம் வரல, எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, நீ பண்ணால் கம்பல்சரி கோவம் வரும், ஏன்னா உனக்கும் அவளுக்கும் ஆல்ரெடி டஃபாக இருக்குது, நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாரு. இப்போ என்னன்னா இந்த பீஸு அதுக்கடுத்து வாட்டர் மெலனை வந்து யார் இந்த கமருதீன் தூண் துப்பு வரல, அதை பிக் பாஸ் கேட்பாரு, உள்ளே வச்சிங்களா திவாகரத்தை உள்ளே வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரசன்ட் சார்னு கை தூக்குவார். அப்போ வந்து தூண் துப்பிடுவார். அந்த மேட்டருக்கு அடுத்து வரேன். எனிவேஸ் அந்த மேட்டர் நடக்கும்போது, அந்த மேட்டர் நடந்தோன்னே இவர் என்ன எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் உள்ளே வந்தால் நீங்கள் திட்டினீங்க அந்த மாதிரி 3வது பர்சன் உங்கள் 2 பேருக்கு, அப்போ பார்வதி எதுக்கு வந்து கமருதீனை திட்டுறாங்க, அவங்களும் 3வது பர்சன் தானே, அவங்க எதுக்கு உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி, அதை மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிற எஃப்ஜே பைபிள் கேட்குது. கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்காடா, பார்வதி வந்து உள்ளே வர்றதை யார் கேட்கணும், உன்னை யார் கேட்டது, சபரி கேட்டார், நீ எதுக்கு உள்ளே வரேன், ஏன்னா சபரிக்கும் அது யார் விஜய் பார்வதி இவங்க 2 பேருக்கு நடுக்கிற பிரச்சனை, நீ உள்ளே வந்து அவரு கேட்டார். அப்போ அங்கே யார் கேட்கணும்,
கேட்டிருக்கணும், ஒன்று கமருதீன் கேட்டிருக்கணும், இல்லை திவாகர் சொல்லியிருக்கணும் உள்ளே வராதுன்னு. உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன புரியலனா, உனக்கு பர்சனலாக ஒருத்தவங்க மேலே காண்டு இருக்குது, அந்த காண்டை தீர்த்துக்கிறதுக்கு நீ வந்து வேலிடான பாயிண்ட் எடுத்துகிட்டு போகலாம். காரணமே இல்லாமல் போய் கோச்சிட்டு உட்கார்றதும், அதுக்கு கனியக்கா வந்து அவங்க மேலே எதை நீ வாய் விட்றாத, அவங்க கெட்ட பேர் வாங்கினா எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வாங்கக்கூடாதுடா, நான் அக்காடா, என் தம்பி அப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே சீசன் 4 தானே அது, அர்ச்சனா அக்கா அன்பு கேங்கு அப்படியே கண்ணில் பார்த்த மாதிரி இருந்ததுங்க. இப்படி தான் இருந்தது அந்த அன்பு கேங்கு. பக்காவாக ஒரு ஸ்கிரிப்டை வந்து பிளான் பண்ணி அப்படியே நடிப்பை வந்து பொழிவாங்க. எனக்கு கிட்டத்தட்ட அர்ச்சனா அக்காவை பார்த்த மாதிரி இருந்தது கனி அவங்கள பார்க்கும்போது. சரியான ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே அன்பை வந்து வாரி வழங்குறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது, அதை அப்படியே காப்பாற்றிக்கலாம். ஓவராக எப்போவுமே நல்லவங்களாம் இருக்க முடியாதுங்க. உங்கள் ஃபேஸ் வந்து என்றைக்காக இருந்தாலும் வெளியே வர தான் செய்யும். கனியோட அந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டாராக கிளியுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே தான் சபரிக்கும் இன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் சபரியோட ஃபேஸும் கிளியும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரி பண்ணுறது ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. ஏன்டா எஃப்ஜே காரணம் என்னன்னு புரியும், அது அவங்க 2 பேருக்கும் நடக்கிற பிரச்சனை, கமருதீனுக்கும் திவாகருக்கும் நடுவில் பிரச்சனை. அது பார்வதி உள்ளே போகிறான்னா ஒன்று கமருதீன் சொல்லணும் பார்வதி உள்ளே வராது அப்படின்ற மாதிரி, இல்லை திவாகர் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என்ன இதுக்கெல்லாம் நீ எப்படி கோச்சிட்டு வருவே, இதெல்லாம் உனக்கு புரியல உனக்கு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறத விட்டுட்டு அவங்களுக்கு எந்த கெட்ட பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ அப்படி ஆகிடக்கூடாதரா, உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குடா, வாடா ஒரு முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்தாரு பாருங்க. எப்பா சபரி உனக்குலாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போலதுரா, என்னடா இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், சபரி மேலே இப்போ வரைக்கும் நான் கிரிட்டிசிசமே வைக்கல. என்னோட ரிவ்யூலாம் எடுத்து பாருங்க. சபரி உண்மையில் நல்ல பையன். சபரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எப்படி சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் காமாக பேசுகிறாரு, ஒரு மாதிரி இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது கூட எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கான ஷோ பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிச்சு சபரி வந்து பயங்கரமாக நடிக்கிறாரு, நடிப்போட உச்சத்துக்கே போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் நாள் கழிச்சு எப்படி பார்த்தாலும் வெளியே வரும் உண்மையான முகம். எனிவேஸ் இது வந்து சபரி மேட்டரா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஃபைட் வந்ததில்ல. அதாவது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், தூணு துப்பியிருப்பார். எப்பா கமருதீன் யார் நீனு, அதே மாதிரி நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்திருக்கும், போடா உருண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது வாடா போடா இந்த மாதிரி தூண் துப்புறது திவாகருக்கும் அவருக்கும் பிடிக்கல இல்லை தெரியும். ஆனால் அந்த கமருதீனுக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நீ வந்து டஃப்பான பிளேயராக யாரை நினைக்கிறியோ அவங்கள தான் அடிக்கணும். அதை விட்டு திவாகர் அடிச்சுனா திவாகருக்கு தான் ஓட்டு விழும். நீ என்ன பண்ணணும், இங்கே வந்து கமருதீன் என்ன பண்ணணும்னா சபரி அடிக்கணும். சபரி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் மைண்ட் வாஷ்லாம் பண்ணி ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக உள்ளே இருக்கா அப்படி அப்படின்னும் போது சபரியை தான் கமருதீன் அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு திவாகரனுக்கு நோட்டுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தோணுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கான எபிசோட இவ்வளோ தான் நடந்தது. டாஸ்க் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கெமியும் அப்புறம் விஜய் பாரு 2 பேரும் தான் இது வரைக்கும் அந்த டாஸ்க்லேருந்து வெளியே வந்திருக்கிறது, மிச்சம்லாம் உள்ளே இருக்காங்க. நாளைக்கும் கண்டிப்பாக அடிதடி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் டீம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுதுங்க. ஒரு டாஸ்க்கு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுங்கடான்னு சொன்னால் புலம்பிடுறான். ஒரு சைடில் வந்துட்டுனா பார்வதி அனுக்கோ, அதாவது அந்த முட்டா பீஸும் மொரட்டு பீஸும் 2 கேங்கும் சேர்ந்துக்கிட்டு மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் கேமை தான் மாற்றிட்டு இருக்காங்களே தவிர ஒரு டாஸ்க் எப்படி இன்ட்ரெஸ்ட், டாஸ்கில் சண்டை வர்றது வேறுங்க, ஆனால் இவனுங்களுக்குள்ளே இருக்க சண்டையை எடுத்துகிட்டு வந்து டாஸ்கில் வச்சிடறானுங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனிவேஸ் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கான ஓவரால் ஷோவை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பார்வதி அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்களோட கேரக்டர் ஆட்டிடியூடு, ஸோ அவங்களோட எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுறதுல அதில் உச்சத்தில் PhD முடிச்ச மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் கனி வந்து அவங்களோட மாஸ்க் வந்து கிழிஞ்சு சபரியோட மாஸ்க் வந்து கொஞ்சம் கிராக் விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.